ஆண்டவர் என்ற தெளிவாக சொன்னார். இன்னைக்கு சபையின் ஜனங்கள் ஒரு 3 விதமான பிரச்சனைகளை என் சமூகத்திலே வைத்து ஜெபித்து விட்டு இந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரசங்கத்தை உள்வாங்கி கொண்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் ஒரு பெரிய சமாதான பெருவிழான்னு சொல்லி ஒரு பெரிய பெருவிழாவை வைக்க போகிறோம். அந்த சமாதான பெருவிழா, பீஸ் ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவலில் கர்த்தர் உங்கள் சாட்சிகளை கேட்பதற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆர் யூ ரெடி? ரெடியாக இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. நல்லா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க 3 மேட்டர்ஸ், அது சப்பையாக இருக்கலாம், இல்லை அது ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஒரு 3 தடை, விண்ணப்பம் அல்ல தடை. திரும்ப சொல்லுகிறேன், இட்ஸ் நாட் டு பி எ ப்ரேயர் ரெக்வெஸ்ட். ஏதோ ஒரு ஹிண்ட்ரன்ஸ், பொருளாதாரத்தில் கடன் என்கிற தடை, இல்லை வீடு கட்டுவதற்கு சில தடை, வருமானத்துக்கு குடும்பத்தில் புருஷனுடைய குடி போதை என்கிற தடை, ஏதோ ஒரு 3 விதமான தடைகளை உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் நிர்ணயம் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரசங்கத்தை கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு தடையாக நம்ம உடைச்சி ஜோம் பண்ணி ஒரு விடுதலையோடு வீட்டுக்கு போக போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாமே. The time starts now. சீக்கிரம். எனக்கு பெரிய தடையே நீங்கள் தான். எங்கே சுற்றி பார்த்தாலும் கண்ணு கட்டுக்கிற தூரம் வரை அதான் தெரிகிறது. 3 தடை. கையை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் தடைக்கு நீங்கள் கொடுக்க போகிற பெயர், உங்கள் மனசில் நீங்கள் யோசித்த முதலாம் தடைக்கு நீங்கள் கொடுக்க போகிற ப்ரேயர் கிடையாது, பெயர் சிவந்த சமுத்திரம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். 2வது தடைக்கு நீங்கள் கொடுக்க போகிற பெயர் யோர்தான். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தான். 3வது தடைக்கு நீங்கள் கொடுக்கிற பெயர் எரிகோ. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. எரிகோ. எடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி சிவந்த சமுத்திரத்தை உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எப்படி உடைக்க போகிறார். சிவந்த சமுத்திரம்னா அந்த சிவந்த சமுத்திரத்தை யோசிக்காதீங்க. நீங்கள் மனசில் யோசித்து வச்சிருக்கிற முதலாம் நம்பர் தடையை கர்த்தர் எப்படி உடைக்க போகிறார். யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 15, 16வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. சத்தமா வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு மேல நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாம் தரையில நடந்து போவார்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமே. நல்ல சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த முதலாவது பிரச்சனைக்கு தீர்வை கர்த்தர் எப்படி கொண்டு வர போகிறார் என்றால், நம்ம வாழ்க்கையில் சில தடைகளை பார்க்கும் பொழுது நாம் நினைக்கிறோம் இந்த தடைக்கு ஜோமனா நடக்கும். நான் எப்போவுமே எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், எல்லா விஷயத்துக்கும் ஜோமனா அற்புதம் நடக்காது. ஒரு தம்பி என்கிட்ட வந்தான், என் வாழ்க்கையில் ஜென்ம சாபம் இருக்குது, பயங்கரமாக ஜென்ம போராட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், என்ன போராட்டம்? எங்கள் அப்பா பெரிய குடிகாரர், எங்கள் அப்பா பெரிய ட்ரக் அடிக்ட்டு, அதே மாதிரி எண்ணம் அதே மாதிரி ஆசை எனக்குள்ளேயும் வருகிறதுனே. சர்ச்சுக்கெலாம் போகிறேன், ஆனால் எனக்கு அந்த ஆசை அப்பப்போ வந்து என்னை தாக்குது. எங்கள் அப்பாவை மாதிரி நானும் மாறிடுவேன்னு, எனக்காக ஜோமனுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இட்ஸ் ஹெரிடிட்ரி தான், இது வந்து தலைமுறையாக வழியாய் வருகிற ஒரு காரியம்தான். நிறையா பேர் லைஃப்பை நான் பார்த்துருக்கிறேன். அம்மா அப்பா காதல் திருமணம் பண்ணாங்கன்னா பிள்ளைங்களும் கரெக்டாக காதல் திருமணம் செய்வார்கள். அம்மா அம்மாருடைய திருமணத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அப்பா அம்மாருடைய திருமணத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா,
அதே பிரச்சனை பிள்ளைங்களுடைய திருமண ஸ்டேஜ் வரும்போது இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஜென்ம சாபங்கள் உண்மைதான். ஆனால் நான் சொன்னேன், உன் வாழ்க்கையில் இந்த ஜென்ம சாபம் தொடராமல் இருக்கிறதுக்கு நீ ஜெபிக்க கூடாது, ஒரு முடிவு எடுக்க வேண்டும். உயிரே போனாலும் இந்த பாட்டில், இந்த போதை வஸ்துக்களை நான் உபயோகப்படுத்த மாட்டேன்னு நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா நீ அதை செய்ய மாட்ட. அப்பாவுடைய ஜென்ம சாபம் உன்னை என்ன பண்ணாது? துரத்தாது. இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் ஒரு ஆசை என்ன தெரியுமா? மக்களுக்கு எனக்குமே கிராஸ் ரூட்டு தான் ரொம்ப இஷ்டம். கிராஸ் ரூட்டு தான் ரொம்ப இஷ்டம். எப்படி தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும், யாராவது தலைக்கு மேலே கையை வைக்கணும், அங்கேருந்து அவர் ஏதாவது ஒரு வல்லமை இறங்கி என் சாபத்தை மாற்றிடணும். அப்படிலாம் சாபம் மாறாது. அப்பா பெரிய கோபக்காரரு, அதே கோபம் உனக்கு இருக்குன்னா நீ யார்த்தையும் போய் தலையை கொடுத்து தலைக்கு மேலே கை வைக்கிறதுனால உன் கோபம் மாற போகிறது கிடையாது. அதுக்கு ஒரு புக்கு தார, அந்த புக்கை படி. ஹவு ஷுட் கெட் ஆங்கர் அண்டர் கண்ட்ரோல். நான் அந்த புக்கை படித்து தான் நான் கோபத்தை கட்டுப்படுத்தினேன். ஹவு ஷுட் கெட் ஆங்கர் அண்டர் கண்ட்ரோல். நீ ஒரு முடிவு எடுக்கணும். கோபமே படமாட்டேன், எனக்கு சூடு சொரணையே இருக்காது, எனக்கு இந்த சூடு சொரணையே எனக்கு வேண்டாம், நான் என்கிற இமேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ ஒரு மணி நேரம் எங்கேயாவது தனியாக உட்காந்து நல்லா டிசைட் பண்ணி யோசித்து முடிவு எடுத்துட்டேன்னா அப்பாவுடைய கோபம் உனக்குள்ள என்ன பண்ணாது? ஆட்டோமேட்டிக்காக ஜென்ம சாபம் உன் மேலே உடைக்கப்படுகிறது. இன்னைக்கு ஜென்ம சாபங்கள் தான் மக்களை விடுதலை பெறுவதற்கு மக்கள் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு அபிஷேகம். அதனால தான் சொல்லுகிறேன், சில ஊழியக்காரங்க கூட இன்னும் ஜென்ம சாபத்தில் இருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்க, சில ஊழிய குடும்பங்கள், ஊழியங்கள் தோற்று போகிறதுக்கு காரணம், ஊழியக்காரர்கள் தோற்று போகிறதுக்கு காரணம், அவங்க மினிஸ்ட்ரி ஃபால் ஆகிறதுக்கு காரணம், அவங்க ஜென்ம சாபத்தில் டீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க அனாயிட்டிங்களே டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதில் டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க? ஒரு பாக்கா லாபா தூணா கபா ஜென்ம சாபம் உடையட்டும். அதுக்கெல்லாம் உடையாது ஜென்ம சாபம். when you decide, when you determine, when you decree. எங்கள் அப்பா வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில் இப்படி நடக்கக்கூடாது. எடுக்கிற ஒரு தீர்மானம். எத்தனை பேருக்கு இன்றைக்கி ஜென்ம சாபத்திலேருந்து விடுதலை பெறணும்னு ஆசை இருக்குது? அதுக்கு ஒரே வழி கன்வென்ஷன் கூட்டமோ, மைதான கூட்டமோ, அபிஷேக கூட்டமோ கிடையாது. ஒருவேளை இந்த ஜென்ம சாபத்தினால பிசாசு உனக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா அந்த பிசாசை பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலம் உனக்கு வெளியேற்றுவார். அன்லெஸ் இஃப் த சீட் இஸ் இன் யுவர் சோல், ஆத்துமாக்குள்ள அந்த ஜென்ம சாபம் என்கிற விதை இருக்கும் என்றால், அது சரியாகணும்னா நீ தான் முடிவெடுக்கணும். எடுத்து பாருங்க, லைஃப்ல மேலே போவீங்க. என் வாழ்க்கையில் இப்படி அநேக சந்தர்ப்பங்களில், அநேக காலகட்டங்களில் நான் எடுத்த அநேக முடிவுகள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, என்னை மேலே தூக்கி கொண்டு வந்திருக்கிறது. முந்தி விவரம் தெரியாத ஒரு காலத்தில் அண்ணன் மெசேஜு, அக்கா மெசேஜு, பாஸ்டர் மெசேஜுன்னு சொல்லி லூசுத்தனமான மெசேஜை கேட்டு அபிஷேகம் இறங்கும், ஜென்மசாபம் உடையும் அப்படின்னு சொல்லி நம்பி அபிஷேகத்தில் நிரம்பி திரும்ப ஜென்ம சாபத்தில் மாட்டினது தான் மிச்சம். நீ தீர்மானம் கொள். இயேசு கிறிஸ்துட்ட ஒரு பாவியான ஸ்திரீயை கொண்டு வரும்போது அவள் விபச்சாரம் பண்ணிட்டா. அவளை கையும் களவுமா பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபைடு விபச்சாரி. அவள் பேர் என்னது? சர்டிஃபைட் ப்ராஸ்டியூட். இயேசுட்ட கொண்டு வரும்போது இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நீ இன்னைக்கு ஒரு முடிவெடு. போய் இனி செய்யாத. இனிமே இதை ஆட்டோமேட்டிக்காக பாவம் மன்னிக்கப்பட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது when the spiritual doors open, ஆவிக்குரிய விஷயங்கள் திறக்கப்படும் போது பரவச நிலைகள், பரவசம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அது ஜென்ம சாபத்தை உடைக்க எனக்கு உதவி செய்யுமா? உடைக்காது. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அம்மாவுக்கு 45 வயசில் கல்யாணம் நடக்குன்னா பிள்ளைக்கு 10 வயசுலேயே சொல்லி கொடுத்துடணும். அம்மாவுக்கு 45 வயசில் கல்யாணம் நடந்துச்சு, உனக்கு சரியா 20 வயசுல உனக்கு கல்யாணம் நடக்கும். நீ ஒரு மார்க்கை போட்டுட்டேன்னா ஜென்ம சாபம் உடைஞ்சிடும்.
நிறைய விஷயம் அப்படிதான். குழந்தை பாக்கியம், எல்லா விஷயங்களும் நீங்கள் டீல் பண்ணணும். நீங்கள் அதை கையாள வேண்டும். நீங்கள் அதற்குள்ளே இறங்கி உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அதனை உற்று நோக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் சில மாற்றங்களை, கர்த்தர் ஒரு ஷிஃப்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய பரிமாணத்தை தேவன் கொடுப்பதற்கு முன்னாடி, இன்னைக்கு கடைசி காலகட்டத்தில் நான் அநேக பேரை நான் பார்க்குறேன். எப்படி பாஸ்டர் தீர்க்க தரிசனம் உரைப்பதை சொல்லித்தாங்க. முதல்ல உன்னைய சாபத்திலேருந்து விடுதலை செஞ்சுக்கோ. எப்படி பாஸ்டர் பேய விரட்டுறது எனக்கு சொல்லித்தாங்க. முதல்ல உன்னை சாபத்திலேருந்து விடுதலை செஞ்சுக்கோ. எப்படி பாஸ்டர் நான் வல்லமையாக மாறுவது? உன்னை சாபத்திலேருந்து விடுதலை செய்து கொள். அதுக்கு தான் சொல்லுகிறேன், நல்லா நமக்கு டீச் பண்ணுற இடத்துல நம்ம உட்காந்துருக்கணும். நமக்கு நல்லா சத்தியங்களையும் ஆவிக்குரிய விஷயங்களையும் போதிக்கிற நபர். நைட் ப்ரேயர் நம்ம பேசணும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பார்கள். செழிப்புக்குரிய 3 காரணங்கள், செழிப்புக்குரிய 3 விஷயங்களை நைட் ப்ரேயரில் பேசணும். 8 பேர் சாட்சி சொன்னாங்க. பயங்கர பொருளாதார பிரச்சனையோடு வந்தோம். எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போகிறீங்க? 18 வருஷம் போகிறேன். சரியான ஆவிக்குரிய ரகசியம், சரியான ஆவிக்குரிய சத்தியம், சரியான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காம இருக்க போய் தான் அநேக பல கட்டுகளுக்குள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக கொடுக்குறேன். ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் தருகிறேன். உன் லைஃப்பில் ஜென்ம சாபம் வரக்கூடாதா? அப்பா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உன் லைஃப்பில் வரக்கூடாதா? அம்மா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உன் லைஃப்பில் வரக்கூடாதா? நீ முதல்ல தீர்மானம் பண்ணணும், எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாடே எதில் வாழுது தெரியுமா? கொலப்பெருமை. என்ன பெருமை? தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனை கொலப்பெருமை. மண்ணாங்கட்டி ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான், வந்து பீத்துவான். எங்கள் பரம்பரை அப்படி பாஸ்டிங், பரம்பரை இப்படி, எங்கள் பரம்பரை நொப்படி. சாவு அந்த பரம்பரையோடு. நீ வந்த பரம்பரையே ஒரு கேவலமான பரம்பரை. தேவனுக்கு விரோதமாக, தேவ சத்தியத்துக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய நடத்துதலுக்கு விரோதமாக துணிகரம் கொண்ட பரம்பரையிலேருந்து விடுதலை பெற்றிருக்க. பிற எப்படி திரும்ப அந்த பரம்பரை நீ ஹானர் பண்ண நினைக்கிற? திரும்ப எப்படி அந்த பரம்பரையினுடைய காரியங்கள் உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாய்? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக, வாக்குத்தத்தம் உன் மேலே செயல்படுவதற்கு முன்பதாக, ஐ வாண்ட் டு ரீலொகேட் யூ. உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் பிரிந்து வந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அங்கே தான் ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருமைப்படுத்துவேன். டிஸ்கனெக்ட் யுவர் செல்ஃப். டிஸ்கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். சில அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா டிஸ்கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள், சில காரியங்களை உங்களுக்கு டிட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஆபிரகாமை ஏன் யாக்கோப கர்த்தர் சேஷ்ட புத்திர பாகத்தை களவாண்டான். ஆனால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை களவாண்டாலும் கூட அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, கை முடிய போதில் அவனாக போகுது, ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு அவனை கர்த்தர், ஈவன் ஈசாக்கு ஜெபிக்கிற அப்பனா இருந்தாலும் ஈசாக்கிட்ட இருந்து கர்த்தர் தூக்கிட்டு போய் லாபான் வீட்டில் வச்சு ஆசீர்வதிச்சார். ரைட்? யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வாத பரம்பரையாக வருகிற டிட்டாச்மெண்ட்டை பாருங்க. ஏதோ சில பேருக்குள்ள அப்படி ஒரு வைப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நாடாண்ட பரம்பரை. யோசேப்பு மேல கர்த்தர் திட்டம் இருந்துச்சு. உயர்த்துவதற்கு கர்த்தர் யாக்கோபு கூட வச்சாரா? யாக்கோபிட்ட இருந்து வெட்டி கொண்டு போனாரா? இயேசு கிறிஸ்து மேல தேவத்துவத்தின் பரிமாணம், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் மேலே கடவுள்துவம் செயல்படுறதுக்கு யோசேப்பையும் மரியாளையும் விட்டு தேவன் வெளியே கொண்டு வந்து தனித்து கொண்டு போய் ஊழியத்தில் பயன்படுத்தினார். இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் ரிமோட். இயேசு கிறிஸ்து கூட பிறந்தவங்க இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து கூட வளர்ந்தவங்க இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவின் தாய் இருந்தாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இவர்கள் எனக்கு தாய் அல்ல, எனக்கு ஊழியம் செய்கிறவர்களே எனக்கு தகப்பனும் தந்தையுமா இருக்கல. இட்ஸ் அபவுட் ஸ்பிரிட் டிஸ்கனெக்ஷன். ஆவியில்
நமக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் உடையணும். எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் ஜென்ம சாபம் உடைவதற்கு என் வாழ்க்கையில் இந்தந்த விஷயம் எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸ் ஸ்டெப்லாம் இருந்துச்சு. நான் இன்றைக்கி தீர்மானம் எடுக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டினா, நீனும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பொண்டாட்டிக்கு ட்ரை பண்ணேன்னா, நீ எத்தனை சபைக்கு போனாலும் உன் மேலே ஜென்ம சாபம் போகாது. நீ முடிவெடுக்கணும், நீ தீர்மானம் கொள்ளணும். மக்களுக்கு என்றைக்குமே பக்க வழி தான் மக்களுக்கு தேவை. பாஸ்டர் ஏதோ மந்திரவாதி மாதிரி. இப்போ கொஞ்ச நாளாக மக்கள் நிறைய பேர் ஜோம் பண்ண வர்றவங்கலாம் என் காலில் விழுறாங்க. ஸ்ட்ராங்காக சொல்லுகிறேன், என் காலில் யாரும் விழாதீங்க. நேற்று ஒருத்தவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிட்டு வெளியே வரேன், பக்கத்து வீட்டுக்காரம்மா டபக்குன்னு காலில் விழுந்துருச்சு. காலில் விழக்கூடாது, சாபம். மனுஷன் காலில் விழக்கூடாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு தீர்மானம் எடுங்க தயவு செஞ்சு. சில பேர் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நீச்சல் அடித்தாலும், எவ்வளவுதான் குட்டிகரணம் போட்டாலும், எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சாபங்கள் உடைக்கப்பட மாட்டேங்கி. அதுக்கு காரணம் இருதயத்தில் சரியான முடிவுகள் இன்னும் இல்லை. நல்ல முடிவை தீர்மானித்துக்கொள். கர்த்தர் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சிவந்த சமுத்திரம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. சிவந்த. மேல இருக்கவங்களாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சிவந்த சமுத்திரம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சிவந்த சமுத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, உன் கையில் இருக்கிற கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேரே நீட்டி கடலை பிளந்து விடு. இந்த கோலில் ஆண்டவர் சொல்கிற மோசையை பார்த்து, உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி கடலை 2ஆக பிளந்து விடு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த கோல் என்ன கோல் தெரியுமா? ஏன் கர்த்தர் இந்த கோலை நீட்ட சொல்லுகிறார்? எடுங்க பார்க்கலாம். இதே யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை சத்தமாக வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேபு மட்டும் வந்தான். மோசேயினுடைய தொழில் என்ன தெரியுமா? ஆடுகளை மேய்க்கிற தொழில். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயின் தொழில் என்ன? மேல இருக்கவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடுகளை மேய்க்கிற தொழில். நிறைய இடத்துல ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃபோட்டோவில் அதை காணும். பழைய காலத்து ஃபோட்டோவில் இயேசுக்கு ஒரு கையில் என்ன இருக்கும், இன்னொரு கையில் ஆட்டுக்குட்டி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃபோட்டோவில் ஆடை எடுத்துட்டானுங்க, கோலை எடுத்துட்டானுங்க. ஆட்டுக்குட்டி இருக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஆட்டுக்குட்டியை எடுத்துருவானுங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அப்படியே இயேசுவையும் எடுத்துருவானுங்க. கையில் கோல் இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எது என்னை தேற்றுமா? உமது கோலும். அப்போ மோசே கையில் ஒரு கோல் இருந்துச்சு. அது என்ன கோல்னா? ஆடுகளை மேய்க்கும் கோல். என்ன கோலாது? அவன் தொழிலை விட்டாலோ அந்த கோலை விடலை. அந்த கோலை கரங்களிலே வச்சிருந்தான். அந்த கோலுக்கு இன்னொரு ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம். முந்தின வசனத்தை வாசிங்க. 2ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். சொல்லுங்க. ஒரு கோல் இருக்கிறது என்றான். வாசிங்க. அதை தரையிலே போடு என்றார். அது தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். தொடர்ந்து நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில சிவந்த சமுத்திரம் திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த அதிகாரத்தை தேவன் கொடுக்க போகிறார். என்ன அதிகாரம் தெரியுமா? பரலோக அதிகாரத்தையும் கொடுக்க போகிறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என்ன அதிகாரம்? 2வது சொல்லுகிற பிசாசுக்கு மேல அதிகாரம். ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பத்தின் வாளை பிடி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில போராடுகிற
சர்ப்பங்களை கையை வச்சு பிடிக்க போறீங்க. ஆயத்தமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பாம்பாட்டியா மாற்ற போறார். ஆண்டவர் உங்களுக்கு 2 அதிகாரத்தை கொடுக்க போறார். ஆண்டவர் என்று சொன்னாரு, ஒரு அழைக்கப்பட்ட உண்மையான தேவ மனுஷனுக்கு கர்த்தர் 2 விதமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று டிவைன் ஆக்ஸலரேஷன், பரலோக தேவனுக்கு அடுத்த அதிகாரங்களை பயன்படுத்துவது. 2வது பிசாசுக்கு மேலேயும் கர்த்தர் அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனால தான் நான் நினைச்சேன்னா உன் குடும்பத்துக்கு நேரா தேவ தூதனையும் அனுப்ப முடியும். நான் நினைச்சு ஜெபம் பண்ணேன்னா பொல்லாத ஆவிகளையும் நைட் பிரேயர் வராத ஒவ்வொருத்தரும் குடும்பத்துக்குள்ளேயும் இயேசுவின் நாமத்தினால் அனுப்பி வைத்து வித்தை காமித்து உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து மீண்டுமாய் சேர்க்க முடியும். கைகளை தட்டி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு 2 அதிகாரத்தை கொடுக்க போறார். ஒன்று பரலோக அதிகாரம், இன்னொன்று பிசாசுக்கு மேலே. பரலோக அதிகாரத்தினால, நோட் மை பாயிண்ட், பரலோக அதிகாரத்தினால நீங்க சிவந்த சமுத்திரத்தை திறக்க போறீங்க. பிசாசுக்கு மேல இருக்கிற அதிகாரம், சர்ப்பத்தை பிடிக்கிற அதிகாரத்தினால் உங்களுக்கு பின்னாடி வருகிற பார்வோனின் சேனையை சிவந்த சமுத்திரத்தில் அழிக்கிற அதிகாரம். இன்னைக்கு நமக்கு ஒரு வெளிப்பாடு தான் இருக்குது. என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில தடைகள் உடையணும் அப்படின்னா 2 விதமான அதிகாரம் செயல்படணும். ஒன்று, தேவனுடைய வல்லமையினால் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். 2, இந்த வாசலை அடைச்சி வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகளை அழிக்கிற அதிகாரம். 2 அதிகாரம் உன் லைஃப்ல செயல்படணும். 2 அத்தாரிட்டிஸ் உன் லைஃப்ல செயல்படணும். ஒன்று பரலோக அதிகாரத்தினால வாசல்களை திறக்கிற அதிகாரம். 2வது, இந்த வாசலை நான் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு எனக்கு பின்னாடி ஓடி வருகிற, எனக்கு பின்னாடி துரத்தி கொண்டு வருகிற அந்த பார்வோனின் சேனையை சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போடுகிற அதிகாரம். இன்னைக்கு 2யுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். முதல் பிரச்சனையில் இருக்கிறவங்க கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம், எலும்பி நிலுங்க பார்க்கலாம். எனக்கு முதல் பிரச்சனையை கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போறான்னு சொல்லுங்க. நல்ல எலும்பி நிலுங்க பார்க்கலாம். எலும்பி நின்று எனக்கு இந்த முதலாவது பிரச்சனைக்கு நேராய் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உங்க லைஃப்ல இப்போ கர்த்தர் ஆக்ஸலரேட் பண்ணி அந்த முதலாவது பிரச்சனையை கர்த்தர் இப்பொழுது உடைக்க போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் இந்த முதலாவது தடைக்கு நேராய் நல்ல வாய்களை திறந்து இந்த ஜெபத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் இந்த முதலாவது பிரச்சனையை என் வாழ்க்கையில கொண்டு வந்து தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையும் மனசுல யோசித்தீங்களோ அதை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி சொல்ல போறீங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த முதலாவது தடை தேவனுடைய அதிகாரத்தினால் இந்த நொடி பொழுது திறக்கப்படுவதாக. 2வது, அந்த பிரச்சனையை எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. 1 நிமிஷம் டைம் தாரேன். வாய்களை திறந்து உங்கள் முதலாவது பிரச்சனையை உடைக்கும்படியாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் நல்லா ஜெபிங்க பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். இந்த முதலாவது பிரச்சனையை லைஃப்பில் கொண்டு வந்து எனக்கு தடையாக இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை கர்த்தர் இப்பொழுது உடைத்து இப்பொழுது நொறுக்குவாராக. இந்த முதலாவது பிரச்சனையை லைஃப்பில் கொண்டு வந்த பார்வோனின் வல்லமைகளை கர்த்தர் அழிப்பாராக. ஐ கேன் see the 2 problems in your life. உன் வாழ்க்கையில் 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று, பரலோக அதிகாரம் செயல்பட மாட்டேங்கி. 2வது, பிசாசுக்கு மேல உனக்கு அதிகாரம் செயல்பட மாட்டேங்கி. இது 2யும் கர்த்தர் இன்னைக்கு தந்து உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த முதலாவது பாடுகளை, அந்த முதலாவது பிரச்சனைகளை கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்க போகிறார். கரங்களை தட்டி நல்ல ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமா கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. உட்கார்ந்து கொள்ளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஆண்டவர் முதலாவது பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு நிர்மூலமாக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமே. பரலோக அதிகாரம். 2வது, பிசாசுக்கு மேல அதிகாரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக அதிகாரம், பிசாசுக்கு மேல அதிகாரம். God will give the power to deal with the evil spirits. வாழ்க்கையில்
இந்த உன்னை பின்தொடர்ந்து வருகிற அசுத்த வல்லமைகளை கையாளுகிற சக்தியை கர்த்தர் உன் ஆன்மாவிலே கட்டளையிட்டு, உன் ஆத்மாவில் கட்டளையிட்டு, அந்த முதலாவது சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இரண்டாவது யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோசுவா 3:13 வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும், எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், சமபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளம் கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓடி வருகிற பிரச்சனை ஃப்ரீஸ் ஆக போகுது. நல்ல கையை தூக்கி உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு எதிராக அலை போல, வெள்ளங்களை போல பாய்ந்து கொண்டு வருகிற பொல்லாத போராட்டங்கள், மனுஷிய வன்கண்கள், போட்டிகள், பொறாமைகள், ஜென்ம சாபங்கள், அசுத்த கிரியைகள், பி ஃப்ரீஸ். சொல்லுங்க, ஃப்ரீஸ். ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஃப்ரீஸ் பண்ண போகிறார். அப்படியே கர்த்தர் ஸ்டாப் பண்ண போகிறார். என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நான் பார்த்துருக்கிறேன். மலை போல் ஓடி வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே தலைக்கு மேலே அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து நின்று அதை அப்படியே நிப்பாட்டி வைக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் தேவனுடைய நாமத்தினால சொல்கிறேன், பெரிய கடன் சுமையா, மிகப்பெரிய கடன் பாரமா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தெளிவாய் காமிக்கிறார். 21 வருஷம், 21 years you are in the same problem, you are facing with the same giant. 21 years யோசித்து பாருங்க. ஆவியானவர் சொல்லுகிறார் 21 வருஷம் அதே பிரச்சனை தான். 21 years, 21 வருஷம் அதே கோலியாத், அதே பிரச்சனை, அதே நெருக்கடி. இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், நாளை கழிச்சு மாறிடும். ஆண்டவருக்கு நிறையா கொடுத்து பார்த்துட்டீங்க, தேவனுக்கு நிறையா செஞ்சு பார்த்துட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ அதிகாரம் உள்ள இடத்திலும் பிசாசுக்கு மேலே அதிகாரம் உள்ள இடத்திலும் உன் விதையை விதை. 2 kind of authorities இருக்கிற ஒரு சபையில் உங்களை இணைச்சிக்கோங்க என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாக பேசுகிறார். 2 விதமான அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை இணைச்சிக்கோங்க. வாசல்கள் திறக்கப்படும். Not only the divine acceleration, but also having the acceleration over the spirit of darkness. இதை செய்யும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய விடுதலையை உங்களுக்கு கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், தீர்க்க தரிசனம் மட்டும் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால மக்களை எந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்ற முடியாது. நிறைய ஊழியங்களை நான் பார்த்துருக்கிறேன், பயங்கரமாக ஒர்ஷிப் மட்டும் நடத்துவாங்க, பட் தே கான்ட் பிரிங் சொல்யூஷன்ஸ் இன் பீப்புள் லைஃப். மக்கள் வாழ்க்கையில் தீர்வுகளை அவங்களால் கொண்டு வர முடியாது. என்னால் தாராளமாய் சொல்ல முடியும். அநேக இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். பெரிய ஃப்ரேமில் இருப்பாங்க, பெரிய நெட்வொர்க்கில் இருப்பாங்க, பெரிய இமேஜ்லாம் இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் அவங்களால தீர்வுகளை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு உங்களை எந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா, எந்த சபையில் கனெக்ட் ஆனீங்கன்னா, எந்த ஊழியத்தில் நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு தீர்வுகளை கொண்டு வர முடியுமோ அங்கே உங்களை ஸ்ட்ராங்காக இணைச்சிக்கோங்க.
மோசேக்கு கர்த்தர் 2 அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஒன்று பரலோக அதிகாரம், இன்னொன்று சர்ப்பத்தின் வாளை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற அதிகாரம். நீங்கள் 2 ஆங்கிளில் டீல் பண்ணணும். ஒன்று டிவைன் ஆக்சலரேஷன், தேவ பலத்தில் அடித்து நொறுக்கணும். இன்னொன்று பிசாசுக்கு மேலே அதிகாரம். இயேசுக்கு பிதாவாகிய தேவன் இந்த 2 அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். 2 அதிகாரம் இயேசுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்தார். தேவ வல்லமையினால் குருடரின் கண்களை திறக்கவும், பாதாளத்துக்கு போன லாசருவின் ஆத்துமாவை வெளியே வான்னு சொல்லி உயிரோடு கொண்டு வரவும். இன்னைக்கு கர்த்தர் இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு ஏற்கனவே கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கார். பெருமையாக சொல்லலை. உங்களுக்கு கர்த்தர், என்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த சபையோடு இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த கிருபா வரத்தை, தேவனுடைய அதிகாரம், பிசாசுக்கு மேலே அதிகாரம், அது இருந்தால், பிசாசுக்கு மேலே உங்களுக்கு அதிகாரம் வேணுங்க. இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வருது, இல்லை உங்களுக்கு ஒரு கொள்ளை நோய் வருது, இல்லை உங்களுக்கு எதிராக மாந்திரிகம் செயல்படுது, நான் வந்து தேவ அதிகாரத்தில் மட்டும்தான் நான் செயல்படுவேன், கர்த்தர் சொல்கிறத மட்டும்தான் செய்வேன்னா, பிசாசின் அதிகாரங்களை மேற்கொள்ள உங்களுக்கு ஒரு அனாயிட்டிங் வேணும். இயேசு சொல்லுகிறாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சாத்தானின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன தருகிறேன்? அதிகாரம் தருகிறேன். யூ ஷுட் ஹேவ் த அத்தாரிட்டி ஓவர் த டெவில். பிசாசுக்கு மேலே உங்களுக்கு அதிகாரம் வேணும்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அதற்கு தேவை மோசையின் கோல். மோசையின் கோல் என்றால் ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பத்துவத்தின் மகிமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னா, தேவன் உங்களுக்கு பரலோக அதிகாரத்தையும் கொடுப்பாரு, பூலோக அதிகாரத்தையும் கொடுப்பாரு. அதை தான் ஆண்டவர் மத்தேயு 16:18 சொல்லி வைத்திருந்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எது மேற்கொள்ளாது? நீங்கள் ஸ்ட்ராங்காக இன்னைக்கு நம்பணும், எனக்கு பிசாசுக்கு மேலே அதிகாரம் இருக்குது, எனக்கு வியாதிகளுக்கு மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது. ஐ ஹாவ் த அத்தாரிட்டி ஓவர் த சிக்னஸ். எனக்கு வியாதிக்கு மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது. நேற்று தான் நான் யோசித்து பார்த்தேன், நம்ம ஊழியத்தில் we never seen a cancer patient being as a cancer patient in this church. இந்த சபையில் கேன்சரோடு வந்தவங்க கேன்சரோடு வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சபையில் சாக பிழைக்கிற நிலைமைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிற யாரும் சாவை நோக்கி போனதில்லை, சாவை நிறுத்துகிற அதிகாரம். இந்த சபையில் போராட்டத்தோடு வந்தவங்க யாரும் போராட்டத்தோடு வாழுகிற காரியம் இல்லை, போராட்டங்களை மேற்கொள்ளுகிற அதிகாரம். ஆண்டவர் உங்களுக்கு தேவ அதிகாரத்தையும் பிசாசுக்கு மேல் அதிகாரத்தையும் தந்தவங்களை வல்லமையாய் மாற்றப் போகிறார். 2, யோர்தான் பிரச்சனை ரொம்ப ஃப்ளோவாக வருதா உங்கள் வாழ்க்கையில்? சில பேர் சொல்லுவாங்க, தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை என்ன சூழ்ந்திருக்கு பாஸ்டர், தலைக்கு மேலே எல்லாம் போயிட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். உடன்படிக்கை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை உனக்கு முன்னாடி நடக்க விடு. அவர்களின் உள்ளம் கால்கள் யோர்தான்ல பட்ட மாத்திரத்தில் குவியலாய் வருகிற, பெருசா வருகிற யோர்தானை எல்லாம் குவியலாக கர்த்தர் நிப்பாட்ட வைப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில கரை புரண்டு ஓடுகிற யோர்தானின் வல்லமையை கர்த்தர் ஆசாரியரின் உள்ளம் கால்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா பிரச்சனையிலையும் முந்தி ஓடக்கூடாது, ஆசாரியன் முன்னாடி போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசாரியன் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, உங்களுக்கு கொடுத்த பாஸ்டர் சொல்லுகிற வார்த்தை, அட்வைஸ், நாலேஜ்,
அது உங்கள் பிரச்சனைக்கு முன்னாடி போகணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசாரியன், உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரியன், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன், அவன் சொல்லுகிற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் முன்னோட்டமாக முன்னாடி போகணும். நீ முந்திரி கொட்டை மாதிரி என்ன பண்ணக்கூடாது, முன்னாடி போகக்கூடாது. போனேன்னா வேகமாக வருகிற யோர்தானில் சிக்கி சின்ன பின்னமாகி நாசமாகி செத்து போயிடுவேன். நான் சில பேரை நான் பார்த்துருக்குறேன், கூப்பிட்டு சொல்லுவேன், நீங்கள் இதுக்கு மேலே செலவு பண்ணி வீடு கட்டாதீங்க, சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சில பேரை கூப்பிட்டு. ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, they speak about their own knowledge. பெருசாக பேசுவாங்க, அது இப்படி இது இப்படி. கரெக்டாக சோத்து கஷ்டப்படுற நிலமா வரும். உங்கள் பிள்ளையை இங்கே படிக்க வைக்காதீங்க, உங்கள் பிள்ளைக்கு அது செட் ஆகுது அப்படின்னா, பாஸ்டர் அவள் ஆசைப்பட்டுட்டா போவா, போயிட்டு ரெட்டிப்பான நன்மையோடு வந்து நிற்பா. இவங்க வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் கர்த்தருக்கு சுத்தமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம், நீங்கள் பார்க்கல, அவள் பார்த்துருக்கா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசாரியன் கொடுக்குற ஆலோசனை, இந்த ஊழியத்தை இந்த டைமில் செய் அப்படின்னா அந்த ஊழியத்தை அந்த டைமில் செய்யுங்க, அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் செய்யுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். இந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க, உங்களுக்கு அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆசாரியர்களின் ஆலோசனைகள் உங்கள் பிரச்சனைக்கு முன்னாடி ஃப்ளோ ஆகும்போது கர்த்தர் 2ஆம் கட்ட காரியங்களை கர்த்தரை உடைத்து போட்டு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேவன் தரப்போகிறார். 2ஆம் கட்ட பிரச்சனையை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் பாஸ்டருடைய வார்த்தைகளும் ஆலோசனைகளும் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி போவதாக. கையை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் பாஸ்டருடைய ஆலோசனைகளோ, எங்கள் பாஸ்டருடைய வார்த்தைகளோ, எங்கள் பாஸ்டர் மேலே இருக்கிற உடன்படிக்கை வல்லமையோ இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு முன்னாடி இயேசுவின் நாமத்தினால் போவதாக. நீ ஏன் போட்டு ரிஸ்க் எடுக்கிற? வெள்ளத்தில் செத்தா நாங்கள் சாவுறோம். அந்த ஆசாரியர்கள் உள்ளம் காலை அவன் தான் முதல்ல வைக்கிறான், அவன் தான் காலை தூக்கி முன்னாடி வைக்கிறான். ஜனங்களை தேவன் வைக்க சொல்ல, ஆசாரியின் உள்ளம் கால்கள் பட்ட மாத்திரத்தில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நீங்கள் செய்ய முடியாதுங்க. நான் இன்னைக்கு சபைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுகிறேன், எல்லா காரியத்தையும் நீங்கள் பண்ண முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நூதன ஒரு கொள்கை மக்கள் மத்தியில் இருக்கிறத நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஜெபம் பண்ணிடக்கூடாது, உடனே அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரம் அந்த மாதிரி மூக்கு புடச்சிக்கிடுது. கொஞ்சம் ஆவியானவர் ஊற்றப்பட்டுறக்கூடாது, கொஞ்சம் அபிஷேகம் வந்துடக்கூடாது, 4 அந்நிய பாஷை வந்துடக்கூடாது, ஒரு 2-3 சொப்பனம் வந்துடக்கூடாது. உடனே அவங்கள ஊழியக்காரங்களாக பாவிச்சுட்டு உடனே அவங்க எடுக்கிற முடிவு, கர்த்தரனை முழு நேரம் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறார் லட்சணம். அதனால தான் ஊழியங்கள் நாசமாக போகுது, அதனால தான் நிறைய பேர் நாசமாக போயிறாங்க. அவங்க சொல்லட்டுமா, கிருபைகள் வரங்கள் செயல்படுகிறதுனால் நீங்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது அடையாளம் அல்ல. அது தெரியுமா? கிருபைகளும் வரங்களும் செயல்படுறதுனால நீங்கள் ஊழியத்துக்கு வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆதி திருச்சபையிலே ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணினார்? கிருபைகளையும் வரங்களையும் அந்நிய பாஷைகளையும் பரிசுத்தாவின் வரத்தையும் குணமாக்கும் வரத்தையும் தீர்க்க தரிசனம். ஆதி திருச்சபையில் அநேக பெண்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம் பெற்றிருந்தார்கள். அநேகளை கர்த்தர் பெண் தீர்க்கதரிசிகளாக சபையிலே வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் சபை நடத்தவில்லை, அவர்கள் ஊழியத்துக்கு வரவில்லை, விசுவாசிகளாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, கிருபைகளும் வரங்களும் செயல்பட்டுட்டா ஏதாவது ஒரு சின்ன ஸ்பிரிச்சுவல் ஸ்பெஷாலிட்டி, ஆவிக்குரிய ஸ்பெஷாலிட்டி ஏதாவது ஒன்று கிடச்சிட்டுன்னா உடனே இவங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துடுது, கர்த்தரனை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கார், அதனால தான் இது எல்லாம் செயல்படுது. லுக் ஒன் திங், என் சபையில் இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு, நீங்கள் பெற தான் போறீங்க. அதுக்குன்னு நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு நீங்கள் கிளம்பணும் அப்படிங்கிற அவசியமோ கட்டாயமோ கிடையாது. ஆசாரியர்கள் உள்ளம் கால்கள், நான் சொல்லுகிறேன், இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரின் உள்ளம் கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் அது ஏன் தெரியுமா நின்றுச்சு? அவன் மேலே உடன்படிக்கை இருந்துச்சு, அவன் மேலே ஒரு கவனன்ட் இருந்துச்சு, அவன் மேலே கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை வச்சிருந்தார், அதனால் அது நின்றுச்சு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உடன்படிக்கைக்கும்
உடன்படிக்கை சுமக்கிற ஊழியக்காரனுக்கும் உன் செவியை சாய்த்து உன் பிரச்சனைகளை டீல் பண்ணு. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுகிறவங்க நல்லா தலைக்கு மேலே கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. மூணாவது மேட்டர் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 16 எடுத்து சத்தமா வாசிங்க. யோசுவா 6 12 முதல் 16 எடுத்து சத்தமா வாசிங்க. யோசுவா 6 12 முதல் 16 எடுத்து வாசிங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். இது என்னங்க, எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதுக்கெடுத்தாலும் கூப்பிட்ட யாரை கூப்பிடுறாரு? மோசே பார்வோனை பார்க்க போனாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? உன் தம்பியாகிய ஆரோனாகிய பிரதான ஆசாரியனை அழைத்து கொண்டு எங்க போ, பார்வோனை பார்க்க போ. இங்கே யோசுவா எரிகோ வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் எரிகோக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ தான் நான் டச் பண்ண போகிறேன். அன்னி அக்னினா என்ன அப்படிங்கிறத இந்த பேசேஜில் தான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். தெளிவாக கவனிங்க. ஆசாரியர்கள் அதிகாலமே யோசுவா ஈவன் ஜோஷுவா இஸ் a very big leader. யோசுவா ஒரு பெரிய தலைவன், மோசே ஒரு பெரிய தலைவன். ஆனால் இவர்களுடைய அபிஷேகமும் ஆசாரியத்துவமும் சேரும் போதுதான் மக்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்குது. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை, சத்தமா வாசிங்க, எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக நடந்தார்கள். யுத்த சன்னதாரர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கும் பின் சென்றது. தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இப்படியே 6 நாளும் செய்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நல்ல சத்தமா கையை தட்டி இயேசுவே, நல்ல சத்தமா இயேசுவே, நல்ல சத்தமா இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. என்ன பண்ணாங்களா? அவர்கள் 7 தரம் சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள். உங்க வாழ்க்கையில 3ஆம் கட்ட தடைகள் உடைக்கப்படுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், வல்லமையான ஆராதனை செய்யுங்க. பாயிண்ட் நம்பர் 1, தேவ அதிகாரம் பிசாசுக்கு மேல அதிகாரம். முதல் பிரச்சனைக்கு தீர்வு தேவ அதிகாரம், பிசாசுக்கு மேல அதிகாரம். பாயிண்ட் நம்பர் 2க்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த பாஸ்டர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த, நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வல்லவர். ஸோ அவர் காட் இஸ் அ காட் டீல் வித் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆண்டவர் எரிகோவை உடைப்பதற்கு ஏதோ குப்பை பயில்க மாதிரி போ 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 வா 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 வான்னு சொல்லலை, பிளான் போட்டு கொடுக்குறார். முதலாவது நாள் போயிட்டு வந்து உட்கார், 2ஆவது நாள் போயிட்டு வந்து உட்கார், 3ஆவது நாள் போயிட்டு வந்து உட்கார், 4ஆவது நாள் போயிட்டு வந்து உட்கார், 5ஆவது நாள் போயிட்டு வந்து உட்கார், 6ஆவது நாள் போயிட்டு வந்து உட்கார். ஒன்றுமே நடக்காதது மாதிரி தான் இருக்கும். 7ஆவது நாளில் சொல்லுகிறார், ஆசாரியர்கள் பின்னாடி போகணும், யுத்த சன்னதாரர்கள் முன்னாடி போகணும், இந்த எக்காலம் ஊதுறவங்க பின்னாடி வரணும், எக்காலத்தை நெடும் தொனியாய் தொனிக்க வேண்டும். ஆண்டவர் திட்டங்களை வகுத்து கொடுக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, நீங்கள் கர்த்தரை வல்லமையாக ஆராதனை செய்ய போறீங்க. உங்க பிரச்சனைகளை உடைப்பதற்கு ஆண்டவர் திட்டங்களை தரப்போகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுகிறவங்க நல்ல கையை, நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாமே. உங்க பிரச்சனையை கையாளுவது. நான் சொல்லட்டுமா, அந்த விதவை வீட்டில் பயங்கர கடன், தீர்க்கதரிசனுடைய விதவையினுடைய வீட்டில் பயங்கர கடன் சுமை, பயங்கர கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அப்போ ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறார். உனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எய்த்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய குடத்தை வாங்கி இதில் உள்ளது அதில் ஊற்று.
God always bless you with strategies. பேதுரு வந்து கேட்கான், ஆண்டவரே இன்கம் டாக்ஸ்க்கு மேலே இருக்கவங்க நல்லா கவனிங்க, முன்னேறணும்னு நினைக்கிறவன் இந்த பிரசங்கத்தை கேளு, இல்லைன்னா எங்கேயாவது ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான், ஏசு இந்த ராத்திரி சுகம் தருவார், ஓ ஏசு இந்த ராத்திரி உன்னை தொடுகிறார், ஏசு நோயை குணமாக்குகிறார் அப்படின்னு உன்னை உணர்ச்சி வசப்பட வைத்து 10 ரூபா போடுற இடத்துல 100 ரூபா போட வச்சுட்டு அவன் பேசார் கிளம்பி போயிட்டே இருப்பான். உன் லைஃப்பில் தெளிவாக நான் பேசுகிறேன், என்ன செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு என்றைக்குமே லைஃப்பில் முன்னேறுங்க. நான் என்றைக்குமே சொல்லுவேன், இன்னைக்கு உள்ள காரியத்துக்காக ஆசைப்பட்டு என்னத்தையாவது அவசரப்பட்டு பண்ணாதீங்க. லாங் ஸ்டாண்டிங்காக எதை செஞ்சாலும் பிற்காலத்தில் நமக்கு இதுக்கு எப்படி உதவி செய்யும், ஃப்யூச்சரில் நமக்கு இது எப்படி உதவி செய்யும், பிற்காலத்தில் எனக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாறும். ஏதோ இப்போ லேட்டஸ்ட்டாக தூத்துக்குள்ள ஒரு ட்ரெண்டு, 50,000 ரூபாய்க்கு 1 சென்ட் தாரம் வாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு 1 சென்ட் தாரம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம மக்களும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. எதை செஞ்சாலும் ஃப்யூச்சர் திங்கிங் இருக்கணும். இது இந்த இடத்த வாங்கி போடுறோமே, இது என்ன முடியும், என்னவாகும், அதெல்லாம் யோசிக்கணும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி. ஆண்டவர்கிட்ட பேதுரு வந்து கேட்காரு, ஆண்டவரே ராயனுக்குரியதை செலுத்தணுமே, ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணுமே, இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டணுமே, என்ன ஆண்டவரே நான் செய்வது? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. அப்படிலாம் சொல்லலை, போடா உனக்கு என்ன தெரியும், மீன் பிடிக்க தெரியும்ல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போடா நீங்கள் இன்னைக்கு பொரோட்டா மாஸ்டரா, உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்கள் பொரோட்டாவிலிருந்து துவங்குகிறது. நீங்கள் ஒரு பிளம்பரா, உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் போல்ட்லேயும் நட்லையும் தான் கர்த்தர் வச்சிருக்காரு. நீங்கள் ஒரு கொத்தனாரா, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உங்கள் கொத்தனார் கரண்டியில் கர்த்தர் வைத்திருக்கிறார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு என்ன தெரியும், மீன் பிடிக்க தெரியுமா, போ மீனை போடு. மீன் வரும், அந்த மீன் வாய் என்ன பண்ணிப்பார், திறந்து பார், அந்த மீன் வாய்க்குள்ள என்ன இருக்கும், வெள்ளி காசு இருக்கும். ஆண்டவர் வானத்தை பொத்துட்டு எதையும் தரமாட்டார். தயவு செஞ்சு சபை மக்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுமா, ஊழியமாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஒரே ஆள் மூலமாக, எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரே ஆள் மூலமாக கர்த்தர் 400 ஏக்கர் தருவார். ஒன்றும் தரமாட்டார். நான் போய் ஊழியம் செஞ்சு எல்லா தீர்க்க தரிசனமும் காதில் எடுக்கணும் நினைக்காதீங்க. பகுத்தறிந்த தீர்க்க தரிசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே நேரத்தில் 400 ஏக்கர் வரும், ஒரே நேரத்தில் மேலே போவீர்கள், ஒரே நேரத்தில் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர், நான் படித்த பைபிள் தான் எனக்கு ஆதாரம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தேசத்தை சொந்தமாக கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு, நீ பார்க்குற கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளும் நட, அதில் உன் கால் மிதிப்படும் இடத்தையெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன். நீ பிரயாசப்பட்டு நடப்பா, நீ கால் மிதிக்கிற தேசம் உனக்கு சொந்தமாக மாறும். அதனால தான் நான் இங்கேருந்து சுரண்டைக்கு போய் காலை வைக்கிறேன், நாகர்கோயிலில் போய் காலை வைக்கிறேன். இன்னைக்கு காலையில் எழுப்பும்போது கர்த்தர் சொன்னார், சென்னையில் கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். கெட் ரெடி ஃபார் த நியூ சீசன். உங்கள் வாழ்க்கையில் ஜஸ்ட் சிம்பிளாக உட்காந்து காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் எனக்கு வானத்திலிருந்து பொத்துட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. யுத்தமாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் கர்த்தர் திட்டங்களை தருவார். அந்த திட்டங்களை செயல்படுத்துங்கள். அந்த திட்டம் உங்களை ஆசீர்வதிக்கும். கையை தட்டிடும் ஆமேன் சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டிடும் அல்லையா சொல்லலாமே. ஒரு பிரதர் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் பிஸ்னஸ் லோன் 21 லட்சம் இருக்குது பாஸ்டர், டெய்லி நான் 7,000 ரூபா சீட்டு கட்டுறேன். எவ்வளோ கட்டுறேன்? 7,000 ரூபா சீட்டு கட்டுறேன். அட சாமி, பெரிய ஆளாக இருப்ப போலையே, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வா, நான் சொல்கிறேன் அங்கே போ, பர்சனல் லோனை போடு. ப்ராக்டிக்கலாக பேசுங்க. பர்சனல் லோனை போடு, 21 lakhs பிஸ்னஸ் லோன் எடு, மந்த்லி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி 15 வருஷம் ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா கெட்டு, அந்த பர்சனல் லோன் எடுத்து எல்லா சில்லற கடனையும் கரெக்டாக அடைச்சி முடி. கரெக்டாக 5 வருஷத்தில் நீ மேலே வந்துடுவ. நீ 7,000 ரூபா சிட்டை கட்டி எங்கேருந்து முன்னேற முடியும்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் உடைவதற்கு கர்த்தர் சில திட்டங்களை தரப்போகிறார். கர்த்தரை வல்லமையாக ஆராதனை செய்யுங்க, நெடுந்தொனியாய் ஆராதனை செய்யுங்க, ஆர்ப்பரிப்போடு ஆராதனை செய்யுங்க, தேவ பிரசனத்தோடு ஆராதனை செய்யுங்க. அந்த ஆராதனை அபிஷேகத்தில் கர்த்தர் எரிகோவின் மதில்களை உடைக்க போகிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சத்தமாக கையை தட்டி, நல்ல சத்தமாக கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுது எரிகோவின் தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி
வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுது, வல்லமையோடு ஆராதனை செய்யும் பொழுது, உரத்த சத்தத்தோடு ஆராதனை செய்யும் பொழுது, ஆர்ப்பரிப்போடு ஆராதனை செய்யும் பொழுது, கர்த்தர் எரிகோவின் மதில்களை கர்த்தர் உடைக்கிறார். நான் கேட்கட்டுமா? எரிகோ மதில் உடைஞ்சதுக்கு ஒரு காரியம் இருக்குது. நம்ம போடுற சத்தத்தில், நான் சொல்றேன், போடுற சத்தத்தில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. வார்த்தைக்கு டிராவல் பண்ணுகிற வல்லமை இருக்குது. சத்தமா சொல்லுங்க, வார்த்தைக்கு என்ன இருக்குது? இப்போ நான் இப்போ பேசுறேன். நான் பேசுற சத்தம் இங்க இருக்கிற காற்றோடு கலந்து உங்க மனசுக்குள்ள வருது. அமை கரெக்ட்? கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்களாமே. சொல்லுங்க ஒரு அமை கரெக்ட். கரெக்டா இல்லையா? கரெக்ட். வார்த்தைக்கு அட்மாஸ்பியரை, சத்தம் போட்டு பேசுகிற வார்த்தைக்கு அட்மாஸ்பியரை, சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு காரியம் நம் பேசுகிற வார்த்தைக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்னார், எழுந்து நட. இவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அவன் காதுக்குள்ள போச்சு. அந்த காதுக்குள்ள போன வார்த்தை வல்லமையாக கன்வெர்ட் ஆச்சு. அந்த வல்லமை அவனை எழும்பி நடக்க வச்சது. இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையே அதான். ஏன் சில காரியம் மூவ் ஆக மாட்டேங்கினா, ஏன் சில கதவுகள் திறக்கப்பட மாட்டேங்கினா, நீங்கள் கேட்குற வார்த்தை சரியில்லை. நீங்கள் வீட்டில் கேட்குற யூடியூப் பிரசங்கம் சரியில்லை. உங்கள் கூட பேசுகிற செல்ஃபோனில் பேசக்கூடிய நபர்களின் சத்தம் சரியில்லை. போன வாரம் சிஸ்டர் வீட்டுக்கு ஜோமனை போயிருந்தேன். she was under great depression, பயங்கர டிப்ரெஷன். நான் சொன்னேன், ஃபோனில் யாரும் உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. கணவனார் சொன்னார், இவங்க கூட தான் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கும் பேசுகிறேன். நான் சொன்னேன், நீ எவ்வளோ பைபிள் வாசித்தாலும் எவ்வளோ ஜோமனாலும் the voice carries the power. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வார்த்தை வல்லமையை சுமக்குது. நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வார்த்தை வல்லமையை சுமக்குது. இப்போ பாஸ்டர் ஜெஃபர்சன் பேசுகிறாருன்னா, இவர் பேசுகிற வார்த்தை உன்னை கேரி பண்ணுது. அது என்னது? வல்லமை. நீ பேசுகிற வார்த்தை வல்லமையை கேரி பண்ணுது. அதான் எப்போவுமே நான் சொல்லுவேன், நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ, யார் கூட பேசுகிறீங்களோ, யார் கூட செல்ஃபோனில் பேசுகிறீங்களோ, யார் கூட உட்காந்துருக்கீங்களோ, யார் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அதுதான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஆண்டவருடைய வசனத்தை சத்தமாக வீட்டில் வாசிங்க. எப்படி தெரியுமா? இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இப்போ எல்லாரும் பைபிள் வாசிக்கிறது எப்படி தெரியுமா வாசிக்காங்க? மனசுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? அப்படியே மௌனமாக வாசிக்காங்க. ஆமே கரெக்ட். வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தையை அனுப்பி அவங்கள நான் என்ன பண்ணுவேன்? குணமாக செஞ்சு. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாசிட்டிவாய் வைத்திருப்பதில் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டோடைய சத்தத்தை தெளிவாக கேட்டு அதன்படி செய்து அவருக்காக வாழ்வதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு ஆண்டவர் 3 விதமான போராட்டங்களை கர்த்தர் உடைக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1, மோசையின் கோல், தேவத்துவத்தின் அதிகாரம், பிசாசுக்கு மேலே அதிகாரம். பாயிண்ட் நம்பர் 2, ஆண்டவர் சொல்கிறார், யோர்தானை நீங்கள் கடந்து போக போகிறீங்க. எப்படின்னா, அந்த ஆசாரியர்களின் உள்ளம் கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தானை கர்த்தர் மாற்றுகிறார். 3வது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, எரிகோவின் மதில். நீங்கள் போயிட்டு இருக்கிற பிரயாணத்தில் ஒரு பெரிய தடை பாஸ்டர், பெரிய மதில், பெரிய வால், யாராலையும் உடைக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆராதனை செய். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது. என்ன வல்லமை தெரியுமா? தடைகளை உடைக்கும் வல்லமையை ஆண்டவர் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க, மேலே இருக்கவங்களாம் நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆராதனை செய்யுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, மேலே இருக்கவங்க ஆராதனை செய்யுங்க. நல்லா சொல்லுங்க, உங்க வீட்டில் கை தட்டி பாடுங்க, சத்தமா பாடுங்க, ஆர்ப்பரிப்போடு பாருங்க. கர்த்தர் விடுதலைகளை தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்னைக்கு 3 விதமான தடைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3.
வருகிற செப்டம்பர் மாதம் இதே நேரத்தில் கர்த்தர் அநேக தடைகளை உடைத்தறிந்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருப்பதை நீங்கள் ஆச்சரியமாக, அற்புதங்களாக, சாட்சிகளாக கர்த்தர் காண வைக்க போகிறார். வீடு கட்டுறதுக்கு தடையா, கர்த்தர் அதை மாற்ற போகிறார். வியாபாரத்தில் தடையா, கர்த்தர் அதை உடைக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடையா, கர்த்தர் அதை மாற்ற போகிறார். சிந்தனை மண்டலங்களை தடையா, கர்த்தர் அதை மாற்ற போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு விடுதலையினால் கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.